வணக்கம். மாடி தோட்டத்துல ஜாதிப்பூ வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். ஜாதிப்பூ அப்படிங்கிற பேரை கேட்டாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அதோட வாசம்தாங்க. அப்படி ஒரு வாசமான மலர் இந்த ஜாதிப்பூ. பெண்களுக்கு மிகவும் பிடிச்ச பூ. இது மொட்டா இருக்கும்போது லைட் பிங்க் கலர்ல இருக்கும். மிகவும் மென்மையா இருக்கும். பூ விரிஞ்சவுடன் பளிச்சுன்னு ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கும். இந்த ஜாதிப்பூ செடி வீட்டில் பதியம் போட்டு வளர்த்து எடுத்தது. பதியம் போட்ட வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். 2 செடி பதியம் போட்டு எடுத்தேன். இந்த 2 செடிகளுமே இந்த சீசனில் நல்ல பூ கொடுக்குது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக பூக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. மொத்தம் 3 செடி இருக்குது. ஒரு சின்ன செடியில் 2 பதியம் போட்டு எடுத்தேங்க. பாருங்க, இந்த சின்ன ட்ரம்மில் வச்சுருக்கேன். இது நல்லா படர்ந்து விரிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகளான கம்போஸ்ட், தொழு உரம், செம்மண், மணல், இதுதாங்க என்னுடைய வழக்கமான மண் கலவை. இதோட வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துருக்கேன். கூடவே சாம்பல் சேர்த்துருக்கேன். சாம்பல் அப்படின்னா அது பழைய சாம்பலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கே இந்த அளவுக்கு நல்லா பூ கொடுக்குது. நல்ல வெயில் இருக்கிற இடத்துல இந்த ஜாதிப்பூ செடியை வச்சு வளர்க்கணும். தினமும் ஒரு வேளை தண்ணி ஊற்றுவேன். அதிக தண்ணியும் இதுக்கு ஊற்றக்கூடாது. அதுக்கும் ரொம்பவும் ட்ரையாக வச்சுருக்கக்கூடாது. ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த பூக்கள் ஈவினிங்கே பூக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் ஈவினிங் பறிக்க மாட்டேன். இதுக்கு பந்தல்னு பெருசாக ஒன்றும் போடலை. எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய பிளாஸ்டிக் பைப்பில் தான் இந்த கொடிகளுக்கு சப்போர்ட்டாக வச்சுருக்கேன். அப்புறம் பிவிசி பைப்பால் ஒரு சின்ன பந்தல் அமைச்சிருக்கேன். இது தேவைப்படுற இடங்களுக்கு நகர்த்தி வச்சுக்கலாம். இதோட சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பூக்க தொடங்கி டிசம்பர் வரை பூக்கும். பூத்து முடிஞ்ச உடனே செடியை கட் பண்ணி விட்டுட்டு நல்ல உரங்களை கொடுத்துடணும். அப்போ தான் அது துளிர்விட்டு வளர்ந்து அடுத்த சீசனுக்கு நிறைய பூக்களை கொடுக்கும். நம்ம சின்ன பையன் எப்போ வீடியோ எடுத்தாலும் என்னையும் கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இடையில ஒரு முகத்தை காட்டிட்டு ஓடிடுவான். இந்த டிராயிங் என் பொண்ணு வரைஞ்சி கொடுத்தது. 2 தேன் சிட்டுக்கள் பூக்களில் அமர்ந்து தேன் குடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த ஜாதிப்பூ செடியை தரையில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய செடியாக வளரும். நல்ல புதர் செடின்னு மாதிரி வளரும். நமக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். நமக்கு தேவையான அளவு பூக்கள் கிடைக்கும். பந்தல் அமைக்கும் போது ஒரு சைடில் கேப் விட்டு நம்ம கொஞ்சம் சென்டராக பந்தல் அமைச்சோம் அப்படின்னா நம்ம பூக்களை பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது செவுத்தோரமாக இருக்கிறதுனால அந்த சைடு பூக்கிற பூக்களை நம்ம சிரமப்பட்டு தான் பறிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு இடம் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பந்தல் போட்டு வச்சோம் அப்படின்னா சுற்றி பூ பறிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். மற்ற காய்கறி செடிகளை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஓரமாக நம்ம பந்தல் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். இந்த ஜாதிப்பூ வாசத்துக்கு நிறைய தேனீக்கள் வரும். தேனீக்கள் வந்துட்டு போன பின்னாடி தான் நான் இந்த பூக்களவே பறிக்க ஆரம்பிப்பேன். காலையில் சரியாக தேனீக்கள் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பூவில் உள்ள தேன்களை எடுத்துகிட்டு போயிடுதுங்க. இதை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறேங்க. பாருங்கள், ஒரு பூவிலேருந்து மற்ற பூவிற்கு ஒரு 2 செகண்டுக்கு மேலே உட்கார்றதில்ல. அவ்வளவு சுறுசுறுப்பாக தேனை சேகரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுக்க எனக்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இந்த தேனியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிளாக்ல இருக்குது. இந்த சமயத்தில் வேற ஒரு கலரில் ஒரு தேனி வருது பாருங்க. இது முருங்கைப்பூவே சுற்றி சுற்றி வருது.
முருங்கைப்பூவில் போய் உட்காந்துருச்சு. ஜாதி பூவில் உட்காரல. இதோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக் வித் ப்ரௌன் கலரில் இருக்குதுங்க. இதுதான் முருங்கை தேனின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முருங்கைப்பூ தேன் பல நோய்களை குணப்படுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன மாடி தோட்டத்தில் இயற்கை நமக்கு எவ்வளவு விஷயத்த கற்றுத்தருது பாருங்க. நம்ம கையால் செடி வச்சு தினமும் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி அதை பறித்து நம்ம கையால் கட்டி தலைக்கு வச்சு அழகு பார்க்கறதுல ஒரு தனி சுகந்தாங்க.